பிரபல தமிழ் திரைப்பட ஜாம்பவானான ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான பாலு மகேந்திராவின் உதவி இயக்குனரும் பின்னாளில் பரத் சந்தியா பாவனாவை வைத்து 2007இல் கூடல் நகர் திரைப்படம் வாயிலாக இயக்குனர் அவதாரம் எடுத்தவர் இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள். தொடர்ந்து 2010இல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ற மாபெரும் நடிகை அரக்கனை தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் வாயிலாக இவ்வுலகிற்கு தந்தவர். அடுத்ததாக 2012இல் நீர்ப்பறவை, 2016இல் மீண்டும் விஜய் சேதுபதியோடு தர்மதுரை, அதே 2016ஆம் ஆண்டில் கன்னடத்தில் கஜபதி, 2018இல் விஜய் சேதுபதியுடன் இன்றும் வெளிவராத இயக்குனர் லிங்குசாமி தயாரிப்பில் இடம் பொருள் ஏவல், 2019இல் உதயநிதி ஸ்டாலினும் தற்போதைய துணை முதல்வரும் நடித்த கண்ணே கலைமானே, 2019இல் முந்தைய பட தோல்விக்கு பின் மீண்டும் தோள் கொடுத்தார் விஜய் சேதுபதி. 2022இல் மாமனிதன், 2024இல் கோழிப்பண்ண செல்லதுரை. அடுத்ததாக வெளிவர இருக்கும் ஜி.வி. பிரகாஷ்குமார் நடிப்பில் இடிமுழக்கம் வரை 10 திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள். தற்போது சீனு ராமசாமி அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில், நானும் எனது மனைவி ஜி.எஸ். தர்ஷனாவும் எங்களது 17 வருட திருமண உறவில் இருந்து பரஸ்பரமாக விடைபெறுகிறோம் என்று பதிவிட்டுள்ளார். சமீப காலமாக தமிழ் திரைப்பட பிரபலங்கள் மத்தியில் விவாகரத்து என்பது அதிகரித்து வருகிறது. தனுஷ் ஐஸ்வர்யா, ஜி.வி. பிரகாஷ்குமார் சைந்தவி, ஜெயம் ரவி ஆர்த்தி மற்றும் ஏ.ஆர். ரகுமான், பாடகர் விஜய் யேசுதாஸ் என தொடர் வரிசையில் இயக்குனர் சீனு ராமசாமியும் தனது மனைவி தர்ஷனாவை விவாகரத்து கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடியுள்ளார். இருவரும் விருப்ப விவாகரத்து பெற்று அவரவருக்கு உண்டான திசையில் பயணிக்கவும், அந்த பாதையில் தர்ஷனாவின் செயல்பாடுகள் என்னையும், எனது செயல்பாடுகள் அவரையும் எந்தவிதத்திலும் சேராது, பாதிக்காது, பொறுப்பாகாது என்பதை நான் அறிவேன். இப்பிரிவுக்கு உத்தரவிடும்படி சென்னை உயர்நீதிமன்ற இருவரும் நாடியுள்ளோம். இருவரின் தனிப்பட்ட இந்த முடிவுக்கு மதிப்பளிக்கும் தங்களின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் என்று இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். உணர்வுபூர்வமான கதாபாத்திரங்களின் வாயிலாக கிராமத்து மண் சார்ந்த உறவுகளை திரைக்கதைக்களமாக உருவாக்கி மாபெரும் வெற்றி கண்டவர் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள். நிஜ இல்லற வாழ்வில் ஏனோ விருப்பப்பட்டு போட்டி போட்டுக்கொண்டு நீதிமன்றம் வாயிலாக தோல்வியை கையிலேந்து கொள்கிறார்.